கும்பாபிஷேகம் நடந்த பிறகு அடுத்து நடைபெறுவது எஜமானர் அபிஷேகம். ஆகவே மீண்டும் ஒரு தடவை அன்போடு அழைக்க இருப்பது எங்களுடைய திருப்பணி சபையினுடைய செயலாளர் பாலச்சந்திரன் அவர்கள், அவர்களோடு திருப்பணியாளர் சிச்சபேசன் அவர்கள், திருப்பணியாளர் பரமேஸ்வரன் அவர்கள், திருப்பணியாளர் துவாரகேஸ்வரன் அவர்கள், திருப்பணியாளர் சிவபாலன் அவர்கள், திருப்பணியாளர் கனக சபை அவர்கள். ஆகவே திருப்பணியாளர் சிவநேசன் அவர்கள், திருப்பணியாளர் பொருளாளர் பாபு அவர்கள். என்னுடைய குரல் வளை கரல் பிடித்திருப்பதனாலே தயவு செய்து நீங்கள் விரைவாக வருகை தந்து இந்த எஜமானர் அபிஷேகத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லோரும் பாருங்கள். உண்மையிலே மங்களகரமாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை மிக சிறப்பாக நிறைவேற்றிய திருப்பணியாளர்களுக்கு அபிஷேகம். எஜமானர் அபிஷேகம் யாகசாலை கொட்டகையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய திருப்பணி சபையை சார்ந்த திருப்பணியாளர்கள் இன்றைய தினம் தற்பை அணிந்து கொண்டிருக்கின்ற உபயகாரர்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு எஜமானர் அபிஷேகம் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. எல்லோருக்குமான எஜமானர் அபிஷேக விழா இப்பொழுது மிகச் சிறப்பாக நடைபெற இருப்பதனாலே இந்த கொட்டகையிலே நின்று கொண்டிருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். எங்களுடைய பிரதிஷ்டா பிரதம குரு எங்களுடைய மதிப்பார்ந்த முத்துக்குமாரசாமி குருக்கள் ஐயா அவர்கள்
இந்த எஜமானர் அபிஷேகத்தை நிறைவேற்றுகிறார்கள். எல்லோரும் அமைதியாக நாங்கள் இந்த அபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொள்வோம். தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிய பூதகன நாயன்மார் வாழ்த்தியவன் புகழ் பாட வானவர்கள் எல்லோரும் வாழ்த்துரை வணங்க யாகசாலையிலே தற்பொழுது ஏமானர்களுக்கான அபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய தினம் இடம்பெற்ற கும்பாபிஷேகத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த அறப்பணியாளர்களுக்கான எஜமானர் அபிஷேகமானது பிரதிஷ்டா பிரதம குருவான சிவாசாமியார்களாலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியிலே அனைத்து அன்பர்களும் திளைத்த வண்ணம் இருக்கின்றோம் அல்லவா. அம்புலி அங்குசை புராணி முராணிபதிய முனிகாலில் பொருளுடை கண்ணன் கணபதி காமன் தேவாதி தேவர்கள் எல்லோரும் அந்த எஜமானர்களுக்கும் ஏனைய அடியவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்குகின்ற நிகழ்விலே நாங்கள் அனைவரும் திளைத்த வண்ணம் இருக்கின்றோம். ஆமாம், அற்புதமாக அழகாக உன்னதமாக ஆரோகணித்த பவனமாக இடம்பெற்ற கும்பாபிஷேக பெருவிழாவானது இனிதே நிறைவு பெற்று தற்பொழுது ஏமானர்களுக்கான அபிஷேகமானது கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தற்பை என்று சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய இலையினை அணிந்த பக்த கோடிகளுக்கான தர்ப்பையினை இறக்கி வைக்கின்ற நிகழ்வு ஆனது இடம்பெற்ற வேளையிலே தொடர்ந்தும் ஆகம விதிமுறைகளை தருவதற்காக முத்துக்குமார சுவாமி குருக்கள் அவர்கள். ஹரஹர நமக் பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ. எல்லாம் வல்ல கும்ப முத்துமாரி அம்பிகைக்கு அரோகரா. எல்லாம் வல்ல கும்ப முத்துமாரி அம்பிகையினுடைய பேரருளினாலேயும் குருவருளும் திருவருளினாலேயும் இந்த காரைநகர் மணற்காடு அம்பிகையினுடைய கிருபா கடாட்சத்தினாலே இந்த அம்பிகை இன்று புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்த இந்த முகூர்த்த வேளையிலே இந்த ஆலயத்தை திருப்பணிகள் மற்றும் புனர் நிர்மாணம் செய்கின்ற வர்த்தக பிரமுக்கள் மற்றும் நாதன் குடும்பத்தினவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லோருக்கும் அம்பிகையினுடைய பரிபூர்ணமான இந்த அழகிய ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு எல்லா வகையிலும் அம்பிகைக்கு உகந்ததாகிய இந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு பொருள், சரீர உதவி மற்றும் நல்ல வாக்கியங்கள் நல்ல சொற்களுக்கு செய்து அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அம்பிகையினுடைய இந்த கும்பாபிஷேகத்தை எந்த வகையிலேயும் மந்திரலோபம் இல்லாமலும் திரவியலோபம் இல்லாமலும் உரிய காலலோபம் இல்லாமலும் அம்பிகைக்கு பிரீதியாக இந்த புனராவர்த்தன பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நிகழ்ந்த அந்த அம்பிகையினுடைய திருவருளை நினைந்து எல்லோருடைய பிரார்த்தனையினாலேயும் உங்களுடைய பூர்வ ஜென்ம தவப்பலத்தினாலேயும் இந்த கும்பாபிஷேகம் இன்று நிறைவு செய்ததற்கு அம்பிகை உங்களை வாழ்த்தி, அம்பிகை இந்த வையத்திலே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அம்பிகையினுடைய திருவருளும் குருவருளும் எல்லோருக்கும் சிறக்க, இந்த உலகம் இந்த நாடு சிறக்க, மக்கள் சிறக்க, எல்லோரும் இந்த அம்பிகையினுடைய திருவருளாலே வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்த்தி கொண்டு இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி மகாயஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருஞ்சாந்தி விழாவானது அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே எந்தவித குறைவுமின்றி மந்திரலோபங்கள் இல்லாமலும் திரவியலோபம் இல்லாமலும் கால நேரம் தவறாது கால நேரத்தினை
அனுசரித்து இந்த உரிய காலத்திலே அம்பிகைக்குரிய இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்த வைத்த அம்பிகையினுடைய பேரருளை நினைந்து இந்த அம்பிகையினுடைய யாகத்திலே யாகரட்சகர்களாகிய விளங்குகின்ற பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகத்தினாலே இந்த யஜ்ஞமானது பரிபூர்ணமாக நிகழ்த்தப்பெற்று இந்த யஜ்ஞத்திலே அந்த யாகேஸ்வர பெருமான் பார்வதி பரமேஸ்வரன் இந்த ஞானமாகிய இந்த வாளை கொண்டு இந்த யாகத்தை எந்தவித குறைவுமில்லை இன்றி இந்த யாகத்தை காத்து இந்த அம்பிகையினுடைய கும்பமானது அம்பிகையினுடைய திருமேனியிலே சேர்த்து அந்த அம்பிகையனுக்கு குடமுழுக்கு செய்த அந்த பரமேஸ்வரருடைய ஆலயத்தை பரிபாலிக்கின்ற தர்மவான்கள் கொடைவர்கள் வர்த்தக பிரமுக்கள் மற்றும் ஆலயத்திற்கு வேண்டிய சரீர உதவி பொருட்வி நல்ல கொடுத்து அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இந்த ஆலயம் நாளும் பொழுதும் நித்திய நைமித்திய காமிக உற்சவங்கள் என்றுமென்றும் நாடு வளர அந்த நாட்டின் மக்கள் வளர கோன் வளர எல்லோரையும் வாழ்க்கை ஞானகட்டத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை அம்பிகையினுடைய நிர்வகிக்க வேண்டும் என்று காட்டிக்கொண்டு இந்த ஞானமாகிய இந்த அறிவாகிய இந்த வாளை கொண்டு நீங்கள் பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று உங்களை நன்றாக வாழ்த்து. அன்னை ஸ்ரீ கும்பநாயகி முத்துமாரி அம்பாளுக்கு, அன்னை ஸ்ரீ கும்பநாயகி முத்துமாரி அம்பாளுக்கு, அன்னை ஸ்ரீ கும்பநாயகி முத்துமாரி அம்பாளுக்கு. சிவாச்சாரியார் அவர்கள் ஞான வாளினை எங்களுடைய திருப்பணி சபையாரிடத்திலே, திருப்பணி வள்ளல் கதிர்காமநாதன் அவர்களிடத்திலே, திருப்பணி அரைச்செல்வன் பால சந்திரன் அவர்களிடத்திலே கையளித்திருக்கிறார்கள். இனிமேல் அம்பிகையினுடைய ஆலயத்திலே அவளை 30 திருமேனி தீண்டி இந்த நித்திய நைமித்திய பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற உங்கள் அனைவரினதும் பங்களிப்பு தேவை என்பதை இதன்று கொண்டு சொல்லிக்கொண்டு இப்பொழுது தீர்த்த கிண அனைத்து அடியவர்களும் இந்த நீரை ஒடுக்குகின்ற சடங்கு இனிமேல் தீர்த்த கிணத்துக்கு அண்மையிலே நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வரிசையாக அந்த திருமஞ்சன தீர்த்த கிணத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஆகவே இங்கே யாகசாலை இத்தனை காலமும் நாங்கள் வளர்த்த நவதானியங்களை எல்லாம் அங்கே கரைத்து இந்த எஜமானர்களுக்கு அந்த ரட்சாபந்தனம் என்று சொல்லப்படுகின்ற காப்பு, அந்த கட்டப்பட்ட காப்பு இன்றைய நாளிலே அவிழ்க்கப்படுகிற நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற வேண்டும். இப்ப நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு நேரத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அவர்கள் அருள்கள் இடம்பெற்ற பிறகு அந்த ஆசீர்வாதம் நடைபெறும். ஆகவே நீங்கள் இப்பொழுது அந்த திருமஞ்சன கிணத்துக்கு அண்மையிலே வாருங்கள். அங்கே இந்த முளதானியங்கள் கரைத்து அங்கே இந்த காப்பாவுக்கிற நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறும். அம்பிகையினுடைய அடியவர்களே, திருமஞ்சன கிணற்றோரத்திலே நடைபெறுகின்ற அந்த வைபவம் நிறைவு பெற்றதும் அம்பாளுடைய ஆலயத்தினுடைய உட்பிரகார வடக்கு பிரகாரத்திலே குரு சம்பாவனை இந்த குருமா சிவாச்சாரியார்களை திருப்பணி சபையினர் அங்கே அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று அவர்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி இனிமேல் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் திருமஞ்சன கிணற்றுக்கு அண்மையிலே வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய உட்பிரகாரத்தினுடைய அந்த வடக்கு வீதிக்கு வாருங்கள்.
திருப்பணி நிகழ்வினை அம்பிகையினுடைய அருளினை பெற்ற ஆடியவர்கள் இப்பொழுது திருமஞ்சன கிணற்றை நோக்கி எங்களுடைய கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார்கள் சகிதம் ஏனைய சிவாச்சாரியார்கள் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே அமைந்துள்ள திருமஞ்சன கிணற்றடியை நோக்கி அழைத்து வரப்படுகிறார்கள். அம்பிகைக்கு சிவாச்சாரியார்களும் திருமஞ்சன கிணற்றடிக்கு வருகிறது. நீங்கள் காப்பினை அவிழ்த்துக் கொள்ளுமாறு
அனைத்து அடியவர்களும் இப்பொழுது தரிசனம் இப்பொழுது நடைபெற இருப்பதனாலே நீங்கள் அனைவரும் இந்த கொடித்தம்ப மண்டபத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். நண்பர்களே, அனைத்து அடியார்களும் கொடித்தம்ப மண்டபத்திலே வந்து எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கதவு திறக்கப்பட இருக்கிறது. திருக்கதவம் திறக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற இருப்பதனாலே அனைத்து அடியார்களும் இந்த கொடித்தம்ப மண்டபத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். சிவாச்சாரியார்கள் வருக தருகிறார்கள். உங்களுடைய பாதைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து சிவாச்சாரியார்கள் வருகிற திசையிலே இருப்பவர்கள் உங்களுடைய பாதைகளை நீங்கள் நிற்கின்ற இடத்திலே ஓரமாக நின்று கொள்ளுங்கள். ஆகவே அன்பர்களே, தச தரிசன நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொள்ளும் முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம பார்வதிபதியே, ஓம் நம பார்வதிபதியே. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம பார்வதிபதியே. எல்லோரும் இந்த மண்டபத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். கொடித்தம்ப மண்டபத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் மிக முக்கியமான வைபவம் நடைபெற இருக்கிறது. அன்பர்களே, அம்பாளுடைய திருக்கதவன் திறக்கிற நிகழ்ச்சி நடைபெற இருப்பதனாலே நின்று கொண்டிருந்தால் எல்லாரும் பார்க்க முடியாது. தயவு செய்து அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எங்களுடைய இதுவரை நேரமும் देवताभ्यो नमः। ओम ऋग्वेदाय नमः, यजुर्वेदाय नमः, सामवेदाय नमः, अथर्वणवेदाय नमः। ओम गोदेवताभ्यो नमः। गन्धकुङ्कुमाक्षतादिविकेललङ्कृत्य गोदेवताभ्यो नमः। शकलाराधनेः स्वर्जितमस्तु। नीराञ्जनदीपं दर्शयामि। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये ॐ लक्ष्मीनारायण्याय नमः। ॐ गोदेवताभ्यो नमः। शकलाराधनेः स्वर्जितमस्तु। ओम श्री महालक्ष्मी नमः। वाक्य महालक्ष्मी नमः। सकलाराधने हेतुवर्गं श्री महालक्ष्मी नमः। सरदलीबलं ताम्बूलं निवेदयामि। तत्रोरविराजदीपं सुन्दरवे। ओम महालक्ष्मी नमः। भक्तोपचारान् समर्पयामि। மெய்யன்பர்களை எல்லோரையும் அமைதியாக இருந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பத சர்வசத்ருவிநாசாய தீபதினமோஸ்துதே. ஓதுவார் இங்கு மண்டபத்துக்கு அன்புடன் அழைத்துக் கொள்கின்றோம். ஓதுவாரை அன்புடன் அழைத்துக் கொண்டுகிறோம். ஏகதைவ ஜஜமான ஆஜுஸ்தே ஆதி சக்ஷோ சூர்யோ அஜாஜத முகாயிந்திர ஜாக்னிஜ தத்வாஜுரஜாஜத.
ஓம் समस्तोपचारां समर्पयामि। ओम शिवाचार्य सुमेहाक्यमस्तुते अरे विपरेत्नाः चंद्रमा मनसो जातः चक्षु सुमंगलीर्यं वधूरिमागुं सुमेरवच्चदा चौभाहाक्यमस्ते दत्त्वा जादाः तंबरेतनाः नमिन्द्रकं पुत्राः निकारसे पुत्राणां मतिमेकादशङ्कृति सुमङ्गल्यै नमः गौर्यै नमः। ओं नमो भक्तिभ्यो देवानागमृतयेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विजन्मकेभ्यो मे कदलेभ्यः। राजा ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः। ओं राज नमः। ओं सन्यासी सर्वस्य आपति सर्वस्य जिद्धि। सर्वस्य आप्ते सर्वस्य जिद्धि सर्वमेव देनाप्नोति सर्वं जयति यजमान ध्रुवं देरा सवितः यदो सवितो ददातु। जनानां नमो वक्किरिकेभ्यो देवानागमृतयेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विजन्वकेभ्यो नमः निर्कदेभ्यो अमीवत्केभ्यः। திருச்சிற்றம்பலம் பன்னின்னேர் மொழி யாழுமை பங்கரோ மண்ணினால் வலம் செய்மறை காடரோ கண்ணினாலுமை காணக்கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலேர் எம்பெருமானீரே சுரக்கும் புன்னகை சூழ் மறை காடரோ சுரக்கும் புன்னகை சூழ் மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பின்மினே அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் அரக்கனை விரலால் அடக்கிட்டிரே இரக்கம் ஒன்றிலேர் எம்பெருமானீரே இரக்கம் ஒன்றிலே எம்பெருமானிலே சுரக்கும் புன்னகை சுரக்கும் புன்னகை சூழ் மறை காடரோ சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் சரக்க கதவ திறப்பின்மினே சரக்க இக்கதவம் சரக்க இக்கதவம் திறப்பின்மினே वेद वेदांत वेद्यागिद वेद विषये कपाटमुत्काटय काल काल தயவு செய்து அன்பர்களே அன்பர்களே இப்பொழுது திருக்கதவம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவசரப்படாதீர்கள்.
அன்பர்களே, நீங்கள் அவசரப்படாமல் அந்த முதலாக திருக்கதவன் திறக்கப்பட்டு அம்பாளை இப்பொழுது நேரில் பார்க்க கூடாது, கண்ணாடியில தான் அம்பாளை பார்க்க வேண்டும். நீங்கள் அவசரப்படுறீர்கள். அன்பர்களே, முதலிலே அம்பாளை திருக்கதவன் திறந்து அம்பாளை நேரிலே தரிசனம் பண்ணாமல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடியிலே நீங்கள் பார்த்து முதலாக மூலாலயத்தில் இருக்கிற அம்பாளை நேரிலே பார்க்க வேண்டாம். தயவு செய்து அங்கே கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியிலே தான் அம்பாளை நீங்க தரிசனம் செய்ய வேண்டும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் வரிசையாக செல்லுங்கள். அந்த மூலாலயத்துக்குள்ளே நீங்க செல்ல வேண்டாம். தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் கண்ணாடியிலே பார்த்து, அதாவது இடப்பக்கமாக சென்று ஒருவர் பின் ஒருவராக வலப்பக்கமாக வாருங்கள். நீங்கள் கண்ணாடியிலே பார்ப்பவர்கள் அம்பாளை முதல் தரிசனம் பண்ணுபவர்கள், நீங்கள் கண்ணாடியிலே தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வலப்பக்கமாக வாருங்கள். நீங்க தரிசனம் பண்ணுகிற பொழுது அங்கே கண்ணாடிக்கு முன்னாலே தாம்பாளம் வைக்கப்பட்டிருக்குது, தட்டம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த தட்டத்திலே விரும்பிய காசுகளை நீங்கள் சேர்க்கலாம், விரும்பிய காணிக்கையை நீங்கள் போடலாம். ஆகவே சைவ பெருமக்களே, கும்பநாயகி அம்பாளுடைய கும்பாபிஷேக பெருவிழாவை தொடர்ந்து இப்பொழுது தச தரிசனம் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 10 வகையான மங்கள பொருட்களோடு பசுமாடு தரிசனம் செய்து ஒரு காலத்தில் திருமறை காட்டிலே பூட்டப்பட்ட கதவை திறப்பதற்காக திருநாவுக்கரசு சுவாமிகளினாலே பன்னிநேர் மொழி என்று சொல்லப்படுகிற பதிகம் பாடப்பட்டது. அந்த பதிகம் பாடித்தான் அம்பாளுடைய திருக்கதவன் திறக்கப்பட்டது. அம்பிகை அடியவர்களே, நாங்கள் தருகின்ற அன்பான செய்தி, திருக்கதவத்துக்கு நேராக அம்பாளை இப்பொழுது தரிசனம் பண்ணக்கூடாது. நீங்கள் மிக அம்பாள் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தோடு இருக்கிறாள். அந்த அம்பாளை முதலிலே கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். அங்கே கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியில நீங்க பார்க்கிற பொழுது விரும்பிய தட்சணை காசுகளை அந்த தட்டத்திலே போட்டு இடப்பக்கமாக சென்று வலப்பக்கமாக வாருங்கள். அன்பான அடியவர்களே, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா அற்புத திருவிழாவாக நடைபெற்றது. இந்த கண்ணாடியில பார்க்கிற நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. முதலிலே சிவாச்சாரியார்கள் தரிசனம் பண்ணுவார்கள். சிவாச்சாரியார்களை தொடர்ந்து திருப்பணி சபையினர் தரிசனம் பண்ணுவார்கள். திருப்பணி சபையினரை தொடர்ந்து அடியவர்களாகிய பக்தர்களாகிய நீங்கள் வழிபாடு செய்வீர்கள். ஆகவே இந்த வரன்முறையில நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். மீண்டும் நாங்கள் அறிய தருகிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வழிபாட்டு முறை தெரியும். இளையவர்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அன்பர்களே, நீங்கள் இடப்பக்கமாக வருக தந்து வலப்பக்கமாக அம்பாளை தரிசனம் பண்ணுவதற்காக கண்ணாடியிலே முதலாக அம்பாளை நீங்க தரிசனம் பண்ணுவீர்கள். தொடர்ந்து எங்களுடைய மணற்காடு கும்பநாயகி முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய திருப்பணி சபையினர் கும்பாபிஷேக பெருவிழாவை கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக சிறப்பித்த சிவாச்சாரியார்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, இந்த ஆலயத்தினுடைய
தெற்கு பிரகாரத்துக்கு வாருங்கள். ஓம் நம பார்வதி பதியே. எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆலயத்தினுடைய வடக்கு தெற்கு பிரகாரத்தில் சிவாச்சாரியார்கள் எல்லோரும் வருகதாருங்கள். அனைத்து சிவாச்சாரியார்களையும் அன்போடு நாங்கள் அழைத்து அவர்களோடு இன்றைய விழாவுக்கு அருளாசி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற நெல்லை குருமகா சன்னிதானம் சுவாமிகள், ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், சின்மயாமிசன் சுவாமிகள் அவர்கள் எழுந்தருளுவார்கள். எழுந்தருளியதும் இந்த சிவாச்சாரியார்களை கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, அன்பர்களே, ஓம் நம பார்வதி பதியே. எல்லோரும் அமர்ந்திருங்கள். கண்ணாடியிலே தரிசனம் பண்ணுபவர்களை தவிர ஏனைய சிவாச்சாரிய கண்ணாடியில் தரிசனம் பண்ணியவர்கள் அனைவரும் இந்த மண்டபத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே வந்து அனைவரையும் அமர்மாறு அன்போடு கேட்கிறோம். எல்லா அடியவர்களும் இந்த மண்டபத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம பார்வதி பதியே. மகாதேவா, எல்லாரும் இருங்கள். எல்லாரும் இப்பொழுது எங்களுடைய சுவாமிகளுடைய அருளுரை இடம்பெற இருப்பதனாலே தயவு செய்து அடியவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அம்பாளினுடைய மெய்யடியார்களே, நீங்கள் அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடியிலே அம்பாளை தரிசனம் பண்ணுபவர்கள் தவிர நீங்கள் அனைவரும் இந்த மண்டபத்திலே அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா இருங்கோ, இருங்கோ. மீண்டும் அடியவர்களுக்கு அறிய தருவது, எல்லோரும் கதைக்க வேண்டாம். நீங்கள் கதைப்பது ஆலயத்துக்குள்ளே தவிர்க்கப்படுகிறது. அனைத்து அடியவர்களும் அம்பிகை அடியவர்களே, இப்பொழுது எங்களுடைய பிரதிஷ்டா பிரதம சிவாச்சாரியார் சாகித்ய சிரோன்மணி நயினை குருமணி சிவஸ்ரீ வையண்ணா மூணப்பானா முத்துக்குமார சுவாமி சிவாச்சாரியார் அவர்களை வணங்கி
அவர்களுடைய அந்த தலைமையிலே இந்த சிவாச்சாரியார்களுடைய வைபவம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ. அன்னை முத்துமாரி அம்பிகை ஹரோஹர. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மகீஷாः கோபூசுரேभ्यः சுபம் பவது நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. ஹரஹர நம பார்வதீபதயே. எல்லாம் வல்ல இந்த மணற்காடு பதியுரை அருள்மிகு கும்பம் முத்துமாரி அம்பிகையினுடைய ஆதார விந்தங்களை ஒருமுறை தொழுது நம்மை தேர்ந்தெடுத்த பிதாமாதாக்களையும் எங்களுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற அன்னை நாகபூர்ணி அம்பிகளுடைய பாதார விந்தங்களையும் வணங்கிக் கொண்டு இந்த சபையிலே எம்மையும் ஒரு பொருளாக மதித்து இந்த சபையின் கண்ணை வீட்டிற்கு சென்றிருக்கின்ற அந்த ஒரு பரம்பரனுடைய திருவருளையும் நினைத்து கொண்டு அம்பிகையினுடைய கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்போடு அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலனை இந்த குருவருளாக திருவருள் சேர்ந்து அங்கே அம்பிகையினுடைய மெய்யடியார்களுக்கு ஆசி கூறுவதிலே நாம் பெருமைப்படுகின்றோம். மெய்யடியார்களை வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய மனங்களிலே தூய்மையாக வாசம் செய்கின்ற அந்த மகாமாரி அம்பிகையினுடைய தயவு செய்து கதைக்க வேண்டாம். இப்பொழுது எங்களுடைய குருமணி அவர்களுடைய ஆசிரியரை கதைக்காதீர்கள். திருவருளினாலே இந்த கும்பாபிஷேகம் அம்பிகையினுடைய திருவருளை முன்னிட்டு அம்பிகையினுடைய ஆజ్ఞையை பெற்று அம்பிகையினுடைய அனுஜை மூலமாக ஒவ்வொரு படிமுறையாகி அந்த கிரிகைகளை எல்லாம் சுவரை நிறைவேற்றி தந்த அம்பிகையினுடைய திருவருளை ஒரு தரம் நினைந்துருகி வணங்கி இந்த கும்பாபிஷேகத்திலே எம்மோடு ஒத்துழைத்த சர்வ போதகாச்சாரியர் ஸ்தானிக குரு திருஞான சம்பந்த குருக்கள் அவர்களுடைய ஆசியை முதல் கண்ணே பெற்றுக்கொண்டு இந்த கும்பாபிஷேகத்திலே கண்ணென திகழ்ந்துகின்ற அந்த சர்வசாதகம் ஆகிய என்னுடைய பால்ய நண்பர் சாதக பூஷணம் சாந்த குருக்கள் அவர்களுடைய அன்பான தொண்டினை போற்றி இந்த கும்பாபிஷேகம் நிறைவு செய்வதற்கு எம்மோடு ஒத்துழைத்த மூர்த்திவர்களாக விளங்குகின்ற அந்த அம்பிகையினுடைய சுரூபத்தை தாங்கி இந்த 33 குண்டங்களை அமைத்து உத்தமோத்தமமாகிய இந்த கும்பாபிஷேகத்தை வேத சிவாகமுக்தங்களுக்கு அமைவாக அந்த அம்பிகையினுடைய கும்பாபிஷேகம் சிறப்புற நிகழ்வு பெற்றதை அம்பிகையினுடைய திருவள்ளுவர் ஒன்றே நினைவு கொண்டு இந்த எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலேயும் அயராது கண் சுந்தாது ஊனுறக்கமின்றி கும்பாபிஷேகமே கண்ணென மதித்து எந்தவித மனச்சஞ்சலங்களுக்கும் இடையூறு இல்லாது அம்பிகையினுடைய அருளை அவர்கள் செய்த நட்பர்களினாலே அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வதற்கு காரணகர்த்தாக்களாக விளங்குகின்ற அந்த அந்தன பெரியோர்கள், நிர்வாகஸ்தர்கள், கொடைவள்ளல்கள் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் அம்பிகையை நாளும் போலும் தொழுது வழங்குகின்ற அந்த அம்பிகையினுடைய மெய்யடியார்கள் எல்லோருக்கும் இந்த கும்பாபிஷேக பலனானது சென்று செழித்து இந்த வைஜகத்திலே வாழ்ந்து அம்பிகையினுடைய திருவருளே கதியென பேற்றி அந்த அம்பிகையினுடைய தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்கின்ற அந்த வாக்கியத்திற்கிணங்க இந்த அம்பிகை
சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்ற அந்த உண்மையினை கண்டுகொண்டு அந்த அம்பிகையினுடைய ஆலயம் நித்திய நைமித்திய காமிக உற்சவங்கள் எல்லாம் குறைவர நடைபெற வேண்டும் என்றும் வாழ்த்து கூறி இந்த கும்பாபிஷேகத்திலே எமக்கு உதவியாக எந்த ஒரு குறைவில்லாமல் மந்திரலோபம் இல்லாமல் கும்பாபிஷேகத்தை சரிவர நிறைவேற செய்வதற்கு ஒத்துழைத்த அந்தன பெரியோர்களுக்கும் தாயகத்திலே மதுரை மீனாட்சி அம்பிகையினுடைய அந்தன பெரியோர்கள் அந்த அம்பிகையினுடைய திருவருளை தாங்கி இங்கு வந்து இந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலேயும் மதுரை மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சியாக, காசி விசாலாட்சியாக விளங்குகின்ற அந்த அம்பிகையினுடைய அருளாட்சி இங்கும் நிலைபெற வேண்டும் என்று அந்த அம்பிகையினுடைய பேரருளை நிறைவு செய்து இந்த கும்பாபிஷேகத்தை எம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இந்த கும்பாபிஷேகத்தை நடாத்தி தருமாறு வேண்டிய இந்த அம்பிகையினுடைய திருவருளையும் எம்மை வந்து பலமுறை சந்தித்து பலமுறையை கும்பாபிஷேகத்திற்குரிய தீர்மானங்கள் மற்றும் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் பெற்று அவற்றையெல்லாம் நிறைவு செய்த ஆலய ஸ்தானிக குரு சம்பந்த சிவாச்சாரியர்கள், ஆலய நிர்வாகஸ்தர்கள், ஆலய பெறுநர்கள், வர்த்தக பிரமுகர்களுடைய ஆதரவினாலே இந்த கும்பாபிஷேகம் பரிபூர்ணமாக நிகழ்ந்து எல்லோரும் மனச்சாந்தி பெற்று வாழ்க வையகம் இன்புறவை என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அரண்ம பார்வதி பதஜே. மெய்யன்பர்களே, நீங்கள் எல்லோரும் மனதினாலே அம்பிகையை தொழுது கொண்டு அமைதி வேணுகின்ற வகையிலே இப்பொழுது இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை நடாத்திய நயினை குருமணி அவர்களுடைய நல்லாசிகளை கேட்டு கும்பாபிஷேகத்தினுடைய திருவருளை குரு மூலமாக பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தானீக குருவாக மிளிருகின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஞானசம்பந்த சிவாச்சாரியர் அவர்கள் தங்களுடைய திருவார்த்தைகளை அருளாக இப்பொழுது நல்க இருக்கின்றார்கள். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அன்புமிக்க உங்கள் மகாமாரி அம்பிகை அன்பர்களே, அடியார்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதன் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே. இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். உங்கள் எல்லோரும் நன்றாய் இருக்க வேணும். இதைத்தான் நீங்கள் படிக்க வேணும். நமச்சிவாயத்தை சொல்ல வேணும், அம்பிகையை தொழ வேணும். எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உண்டு உங்களுக்கு. ஓம் நம பார்வதி பதையே. மெய்யன்பர்களே, ஸ்தானீக குருவினுடைய திருவார்த்தைகளினாலே திருவருளிலே திளைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இறைவனுடைய நாமமாகிய நமசிவாய என்கின்ற மந்திரத்தை இடைவிடாமல் உங்களை ஓதுவதற்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். எனவே பிற வார்த்தை பேசாமல் இறைநாமத்தை நாங்கள் ஓதிக்கொள்வதனாலே எங்களை பற்றுகின்ற பாவங்கள் எல்லாம் போய் நாங்கள் சுபீட்சமாக எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுகின்ற வகையிலே வாழக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து இங்கு கும்பாபிஷேக கிரியைகளை சர்வ சாதகாச்சாரியாராக
நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய மதிப்பார்ந்த பிரசாந்தன் குருக்களையா அவர்கள் இப்பொழுது நல்லாசிகள் வழங்குவார்கள். அன்னை முத்துமாரி அம்பிகையினுடைய பாதகமலங்களை மனதிலே வழுத்தியும் இங்கு குடமுழுக்கு விழாவை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கர்த்திரு சாதாக்கியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய குருமார்களை மனதிலே வழுத்தியும் இன்னும் இந்த ஆலயத்தினுடைய மேலாண்மைகள் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய மேலான திருவருள் பொலிந்திலங்க பிரார்த்தித்து ஆசிகளை கூறியும் அம்பிகையினுடைய கும்பாபிஷேகத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இங்கு அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேகமானது மிக உயரிய முறையிலே நடைபெற்றிருக்கிறது. இதை இங்கு கூற தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இங்கு நேற்றைய தினம் நடைபெற்ற வழிபாடுகள், நேற்றைய தினம் நடைபெற்ற பால்குட பவனிகள், நேற்றைய தினத்திலே அனைத்து வழிபாடுகள் என்னென்ன நடைபெற்றதோ அந்த வழிபாடுகள் அனைத்துமே இது போன்ற ஒரு கும்பாபிஷேகம் நேற்று அன்னைக்கு நிகழ்ந்தால் போல் அன்னையினுடைய வழிபாடுகள் அமைந்திருந்தது. இன்றைய தினம் அதை இரட்டிப்பாக மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்திருக்கிறது. காரைமாநகரத்திலே காரனார் பகுதியிலே நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகங்கள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அங்கு வழிபாடுகள் அனைத்துமே உயர்வாக அமைந்து விடுகிறதை நாம் இன்றல்ல பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இங்கு மணல்காடு கும்பநாயகி அம்பிகையினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகமானது மிக மிக உயரிய முறையிலே எமது ஆலயத்தினுடைய ஸ்தானீக குருவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களினுடைய மூத்த வரிசையிலே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஞானசம்பந்த சிவாச்சாரியார் அவர்களினுடைய ஆசி நடிப்படுத்தலிலும் இன்னும் நைனை நாகபூஷணி அம்பிகையினுடைய திருமேனியை தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய சாகித்ய சிரோமணி முத்துக்குமார சுவாமி குருக்களையா அவர்களினுடைய ஆசியும் அவர்கள் தம் நிகழ்த்தி வைத்திருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தின் ஊடாகவும் இங்கு ஆலய மேலாண்மைகளுக்கும் கும்பாபிஷேகத்தை தரிசிக்கக்கூடிய அடியர் பெருமக்கள் அனைவருக்கும் கும்பாபிஷேக தரிசனம் சர்வ சாப பாப ரோக விமோசனம் என்று சாஸ்திர வாக்கியம் கூறியிருக்கிறது. அந்த வகையிலே ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கட்டிடங்களும் இங்கே அடியார்களினுடைய உள்ளம் எந்தளவு பரந்திருக்கிறது, இங்கு ஆலய நிர்வாகிகளினுடைய நிர்வாக திறனும் அது மாத்திரமல்ல அவர்கள் செய்யக்கூடிய தர்ம பணிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய கோபுரங்கள் முதல் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பக்கூடமும் ஒவ்வொரு தூண்களும் சொல்லி நிற்கிறது. ஆலய மேலாண்மைகளினுடைய உள்ளம் எவ்வளவு பரந்திருக்கிறது, இங்கு வழிபாடு செய்கின்ற அடியவர்களினுடைய உள்ளம் எவ்வளவு விரிந்திருக்கிறது என்பதனை இந்த வழிபாடுகள் ஊடாகவும் இங்கு கட்டடக்கலைகள் ஊடாகவும் இன்னும் இந்த ஆலயத்திலே என்னென்னெல்லாம் சிறப்பாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தினும் ஊடாக அவை அனைத்தும் சான்றாக இந்த ஆலயத்தாருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் எவ்வளவு பெரிய உள்ளம் என்பது இந்த அனைத்தும் ஒன்றாக சான்றாக ஒருமித்து நிற்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்து, இது நல்ல தகவல்களை உங்களிடத்திலே சொல்லி அந்த தகவல்களை தெரிய வைத்து பேசக்கூடியதற்கு பொருத்தப்பாடான நேரம் இது அல்ல என்பதனை அடியேன் உணர்ந்து அனைவருக்கும் கும்பாபிஷேகத்தினுடைய மேலான திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். எமது உளமார்ந்த அன்பு கலந்த நிறைவான ஆசிகளை தெரிவிக்கிறோம். எல்லோரையும் வாழ்த்துகிறோம். ஆலய மேலாண்மைகளை பாராட்டுகிறோம். ஆலய மேலாண்மைகளுக்கு எமது ஆசிகளும் அன்புகளும் என்றென்றும் இருக்கும் என்பதனை தெரிவித்து, இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நைனை குருமணி சாகித்ய சிரோமணி முத்துக்குமார சுவாமி சிவாச்சாரியார் அவர்களினுடைய திருவருளையும் அவருடைய குருவருளையும் அவருடைய ஆசியையும் அன்பையும் என்றென்றும் வேண்டி நிற்கக்கூடிய வரிசையிலே நாம் முதன்மையிலே நிற்கின்றோம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்து
நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திப்போமாக. சர்வ சாதகாச்சாரியாராக வட்டுக்கோட்டை உடுக்கியவளை விநாயகப் பெருமானுடைய தேவஸ்தான குரு அவர்கள் திகழ்ந்து இங்கு மிக உன்னதமான நிலையிலே தன்னுடைய ஆசிகளை வழங்கியிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, ஒரு 30 நிமிடம் 40 நிமிடத்துக்குள்ளாக நடைபெறுகின்ற இந்த ஆசியுரையை அன்பார்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் அமர்ந்திருந்து கேட்டு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மெய்யன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களிலே 30-35 நிமிடங்களுக்குள் நடைபெற இருப்பதனாலே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகின்றது. அருண பார்வதி வதஜே. தொடர்ந்து இந்த ஆசியுரை நிகழ்விலே எங்களுடைய குருமார்களுடைய கல்வி சான்றோராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியருமாக மிளிருகின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வாழ்நாள் பேராசிரியர் பிரம்மஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களை அன்புடன் தங்களுடைய வார்த்தைகளை அருளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா. எல்லாம் அல்ல கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய தினம் அம்பியனுடைய திருவருளினாலே இந்த ஆலயத்திலே அடியார்கள் எல்லாம் தாங்கள் செய்த தவப்பயன் காரணமாக ஒரு அருமையான மகா கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய ஒரு பக்தி பூர்வமான சூழ்நிலையிலே இன்று எங்களுடைய கும்பாபிஷேகத்தை நடத்திய பிரதம சிவாச்சாரியார் நைனே நாகபூஷனுடைய விசேட சிவாச்சாரியார் எங்கள் அன்புக்குரிய சிவஸ்ரீ முத்துக்குமார் சாமி குருக்கள் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகராக இருந்து இந்த ஆலயத்தை பல வருடங்களாக வழிநடத்தி வருகின்ற எங்களுடைய சிவஸ்ரீ திருஞான சம்பந்த குருக்கள் அவர்களே, இங்கு எங்கள் மத்தியிலே இந்த மகா கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக நடாத்தி அமர்ந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களே, அந்தன சிரேஷ்டர்களே, தமிழகத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற வேத விற்பனர்களே, எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நல்ல குருமணி அவர்களே, சின்மயா மிஷனுடைய சைத்தன்ய சுவாமிகள் அவர்களே, மற்றும் ஆலயத்தினுடைய திருப்பணி சபையினரே, ஆலய அறங்காவலர்களே, அம்பிகை அடியார்களே, உங்கள் எல்லோருக்கும் கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய திருவருள் பேறு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று எங்களுடைய நாயன்மார்கள் பாடியிருக்கின்றார்கள். நாங்கள் செய்த தவப்பயன் காரணமாக எங்களுடைய வாழ்நாளிலே அம்பிகைக்குரிய ஒரு மகா கும்பாபிஷேகத்தை அதிலும் சிறப்பாக 33 குண்டங்கள் அமைத்து மிக விஸ்தாரமாக செய்யப்பட்ட ஒரு கும்பாபிஷேகத்தை நாங்கள் கண்டு தரிசிக்கக்கூடிய பேறு காரணமாக மக்கள் தன்வயமிழந்து பக்திபூர்வமாக இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்நாளிலே செய்த தவப்பயன் காரணமாக இந்த அற்புதமான மகா கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்திலே நிறைவேறியிருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சூழலை பார்த்தோமா இருந்தால் அற்புதமான சித்திர வேலைப்பாடுகள், நாட்புறமும் வானுயர்ந்த அழகிய கோபுரங்கள் அம்பியனுடைய அந்த அருளாற்றலை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. இந்த ஆலய மகா கும்பாபிஷேகத்திலே பலருடைய அர்ப்பணிப்பு மிக்க திருப்பணி கைங்கரியங்கள் ஒன்று கூடியதன் பயனாக இந்த மகா கும்பாபிஷேகம் நிறைவேறியிருக்கின்றது. எங்கள் சைவ சமய சாஸ்திரத்திலே மிகச் சிறப்பாக கூறியிருக்கின்ற உண்மை என்னவென்றால், திருப்பணி செய்வாரும் சிவனையுண்ணி பெரும்பொருள் ஈவாரும் பெருக வீடு, உய்வார் உதவிநிதி வாங்கி திருப்பணி செய்வார் பெருக சிவம் என்று சொல்வதற்கு ஏற்ப இருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தின் பயனாய் அம்பியனுடைய தெய்வீக சாநித்தியம் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அடியார்கள் எல்லோரும் மிகவும் அன்புடனும் பக்தியுடனும் அம்பியனுடைய வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான கைங்கரியத்தை இங்கே நிறைவேற்றி வைத்த முத்துக்குருக்கள் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அன்பான பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஏனென்றால் ஒரு 33 குண்டங்களை அமைத்து ஒரு விஸ்தாரமான ஒரு கும்பாபிஷேகத்தை பலருடைய ஒத்துழைப்போடு செய்வது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்.
அதற்கு அவருடைய அம்பியனுடைய திருவருள் அவருக்கு மிகுதியாகவே கிடைத்திருக்கின்றது. நைனை நாகபூஷணி அம்பிகனுடைய வழிபாட்டிலே அவருடைய தந்தையார் வழியிலே அவர் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினாலும் அவர் அம்பியனுடைய திருவுருளுக்கு பாத்திரராக இருக்கின்ற காரணத்தினாலும் கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு நல்ல காரியத்தை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கேற்ப இந்த ஆலயத்தை நெடுங்காலமாக பரிபாலனம் செய்து வருகின்றவர் எங்கள் அன்புக்கும் மதிக்குரிய சிவஸ்ரீ திருஞான சம்பந்த குருக்கள் அவர்கள். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயத்திலே அவர் நித்திய பூஜைகள் நிகழ்த்தி வந்ததன் பயனாக அம்பியனுடைய அந்த திருவருள் பேரு இந்த ஒரு மகா கும்பாபிஷேகத்தை காணக்கூடிய அளவுக்கு இங்கே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. ஆகவே அந்த பெரியாரையும் இங்கே கூடியிருக்கின்ற பிரதான சிவாச்சாரியார் மற்றும் சிவாச்சாரியர்கள் எங்கள் சுவாமிகள் அனைவருடைய சார்பிலும் அவருக்கு எங்களுடைய நன்மையான பாராட்டுதலை தெரிவித்து இன்னும் அவர் பல்லாண்டு காலம் இருந்து இந்த ஆலயத்துடைய செயற்பாட்டிலே அவர் பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அவரை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே அன்பான அடியார்களே, இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய பெருபேராக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சுகமும் நல்ல சுபீட்சமும் அமைதியும் சாந்தியும் குடும்பத்திலே நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடந்து நீண்ட காலம் உங்களுடைய ஆயுட்காலம் சிறப்புற்று உங்கள் சுற்றத்தோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அம்பியனுடைய திருவருள் என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று நல்லாசி கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அம்பியனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நம பார்வதி பதையே. அம்பிகையினுடைய திருவருள்கள் இப்பொழுது வாழ்நாள் பேராசிரியர்களுடைய திருவார்த்தைகளினாலே கிடைத்திருக்கின்றது. அன்பர்களே, அம்பிகைக்கு 33 ஓமகுண்டங்களுடன் கூடிய மகா கும்பாபிஷேகம் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த 33 ஓமகுண்டங்களுடன் கூடிய மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கரு நான் நினைக்கின்றேன். அம்பிகையினுடைய அருளினாலே கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய அறிவியல் நகரம் என்கின்ற ஒரு அழகிய செழிப்புமிக்க ஒரு கிராமத்திலே உதித்ததென்று நினைக்கின்றேன். சிவப்பணிக்காக இறைவனினாலே அருளப்பெற்ற திருவாளர் கதிர்காமநாதன் என்று அழைக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய நாதன் அவர்களினாலே அவர்களுடைய உள்ளத்திலே நான் நினைக்கின்றேன் அறிவியல் நகரத்திலே அந்த சிந்தனை உதித்திருக்கின்றது. அவருடைய நீண்ட நாட் கனவுகள் இன்று அம்பிகையினுடைய அருளினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவியல் நகரம் சார்ந்தும் திருவாளர் நாதன் சார்ந்தும் ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அன்பர்களே, இங்கு இந்த 33 ஓமகுண்டங்களிலும் அன்பர்கள் எல்லோரும் நிற்பார்கள். ஏராளமான பொன்னையும் பொருளையும் சேர்த்து செய்யப்பட்டதென்று. நிச்சயமாக என்னுடைய கண்களினாலும் இங்கு இருக்கக்கூடிய நாதன் முதலானவர்களை அறிந்தவர்களுடைய சிவாச்சாரியர்களுடைய கண்களினாலும் அங்கே அவைகள் ஒன்றும் தெரியவில்லை. அறிவியல் நகரத்திலே இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வு தெரிகின்றது. அங்கே அம்பிகைக்கு திருவிழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய இயலாதவர்கள் அங்கே சங்கல்பம் செய்து கொள்ளுகின்றார்கள், உபயம் செய்து கொள்ளுகின்றார்கள். உடலிலே ஊனமுன்னவர்கள் இன்னும் இயலாத சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லோருடைய பெயர்களினாலும் அபிஷேக ஆராதனைகள் உபயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. அவை அனைத்தும் அந்த ஆலயத்தினுடைய மேலாளராக இருக்கின்ற நாதனவர்களினாலே நடாத்தப்படுகின்றது. அப்படியொரு சமூகம் வருங்காலத்தில் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் உயர்ந்தவர்களாக இறைவனுடைய குழந்தைகளாக வர வேண்டும் என்று நல்ல அருமையான ஒரு அறிவியல் இடத்திலிருந்து சிந்தித்திருக்கின்றார் நாதனவர்கள். அவர்களுடன் சேர்ந்து இந்த எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு திருவாளர் பாலா மற்றும் அவர்களுடைய நிர்வாக மேலாண்மைகள் எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் 33 ஓமகுண்டங்களினூடாக இங்கு எரியோம்பப்பட்டிருக்கின்றது. அந்த எரியோம்பலினாலே நிச்சயமாக எங்களுடைய பிரதேசங்களிலே
ஏழைகளோ இல்லாவிட்டால் போரினால் பாதிக்கப்பட்டவர்களோ இன்னும் இயலாதவர்கள் எல்லோரும் இல்லாமல் இருக்க வேண்டும். உயர்ந்தவர்களாக செல்வமிக்கவர்களாக வறுமை நீங்கியவராக திளைப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான இந்த புனிதமான கைங்கரியத்திலே எங்களுடைய ஸ்தானிக குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஞானசம்பந்த சிவாச்சாரியர் அவர்களுடன் கூட எங்களுடைய அன்புக்குரிய மேலாண்மையாக இருக்கின்ற பாலா அவர்களும் இன்னும் ராம் அவர்களும் எல்லோரையும் அன்பாக அழைத்திருந்தார்கள். கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து தர வேண்டும் என்று. அது மாத்திரமல்லாமல் இங்கு காரநகரிலே வாழுகின்ற அத்தனை சைவ பெருமக்களும் சித்தன்கேணி சிவாலயத்திலே தரிசனம் செய்த அடியவர்கள். அதனாலே பரமேஸ்வரன் மற்றும் துவாரகேஸ்வரன் மற்றும் இந்த மண்ணிலே உதித்த திருமதி மகேஸ்வரன் அவர்கள் எல்லோரும் அங்கே வருகை தந்து தரிசனம் செய்தவர்கள். அவர்களுடைய அன்பினாலும் இங்கு நாங்கள் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எங்களால் இயன்றவற்றை அம்பிகைக்கு தொண்டுகளை ஆற்றி நிறைவு செய்திருக்கின்றோம். இவர்களுடைய அழைப்பினாலே எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது அம்பிகையினுடைய புனிதமான கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொள்வதற்கு. அந்த சந்தர்ப்பத்தை தந்த ஸ்தானிக குருவுக்கும் மற்றும் குருமார்களுக்கும் ஆலய மேலாண்மையாளருக்கும் என்னுடைய நன்றிகளையும் குருமார்கள் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, இப்பொழுது இங்கு வருகை தந்திருக்கின்ற நல்லையாதீன குருமணி அவர்களுடைய அருளுரை இப்பொழுது இடம்பெறுகின்றது. வேதநெறி தலைத்து ஓங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மனந்து அழுத சீதவளவயற்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பிளவுவோம். நல்லை குருமணியின் பாதம் பணிந்து கும்பநாயகியினுடைய பேரலோடு மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி விழாவை 33 குண்டங்கள் அமைத்து சிறப்பாக நிறைவேற்றியிருக்கின்ற ஆகம பிறவியினா திரு முத்துக்குமார் சுவாமி குருக்களையா அவர்கள், ஏனைய சிவாச்சாரிய பெருமக்கள், சாதகாச்சாரியார்கள், மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற போதகாச்சாரியார்கள், யாக சம்ரட்சகர்கள், எங்களுடைய பேராசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயா அவர்கள், சிம்யாமிஷன் சுவாமிஜி அவர்கள், இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர் அவர்கள், இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலேயும் காரநகர் மக்களுடைய அன்பிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருஞான சம்பந்த குருக்களையா அவர்கள், காரநகர் வாழ் சைவத்தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருந்து இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரும் சாந்தி விழாவை உரிய நேரத்திலே கும்பநாயகிக்கு கும்பத்தினாலே அபிஷேகம் செய்து இப்பொழுது கண்ணாடியிலே அவளை அனைவரும் தரிசிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி ஒரு சிந்திக்கின்ற நிகழ்ச்சியாக இங்கே அமையப்பட்டிருக்கின்றன. இங்கே மதுரை மீனாட்சி அம்பிகையினுடைய அருளினாலே 2 வேத விற்பனைகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய சம்பந்த குருக்களையா அவர்கள் 3 நேரமும் அம்பிகையை தொட்டு ஒரு அடியவனாக வழிபாடு செய்ததனுடைய அடையாளமாக இந்த ஆலயம் இன்றைக்கு ஒரு பொற்கோயிலாக காட்சி அளிப்பதை இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல எல்லோரும் சிந்திக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமையப்பட்டிருக்கின்றன. அழகானதொரு ராஜகோபுரம், இந்த ஆலயம் இருந்த சூழல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு நிறைவான ஒரு மண்டபத்தையும் ஆலயத்துக்கு வேண்டிய அனைத்து வடிவங்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாக மாறியிருக்கின்ற இந்த கும்பநாயகியினுடைய ஆலயத்துக்கு எங்களுடைய சம்பந்த குருக்கள் அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய அர்ப்பணிப்பும் தான் இதற்கு காரணம் என்று நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அவர் மீளா அடியவனாக இருந்து அம்பிகையை 3 நேரமும் தொழுது ஒரு அன்னையினுடைய பக்தனாக எப்படி அபிராமிப்பட்டர் அமாவாசையை பருவமாக்கினாரோ அதுபோல பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த போர்க்காலங்களில் அவர் அனுபவித்த துன்பங்கள் 1, 2 அல்ல, எல்லாவற்றையும் சுமந்து இந்த அம்பிகையினுடைய பாதத்திலே செலுத்தி அவள்தான் தானென்று நினைத்து கொண்டு வழிபாடு செய்தவருடைய அடையாளம்தான் இன்றைய இந்த ஆலயம் என்பதை இந்த காரநகர் மக்கள் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். அழகான ஒரு ராஜகோபுரம், அழகான சுற்றுமண்டபம், நிறைவான ஒரு கும்பாபிஷேகம்,
நிறைவான குருமார்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருந்து இன்றைக்கு இந்த காரைநகர் மண்ணிலே பல நல்ல செய்திகள் இன்றைக்கு ரதோற்சவம் நடைபெறுகின்றன. சென்ற கிழமை அம்பிகைக்கு பாலாவடி அம்மைக்கு கும்பாபிஷேகம். இப்படி நல்லதொரு சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோரும் வீற்றிருக்கின்றோம். அம்பிகையினுடைய பூரணமான அருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக இங்கே எல்லா குருமார்களும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னியன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்கின்ற வகையிலே கும்பநாயகியினுடைய அருள் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் அமைதியாகவும் சமாதானத்தோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றுதான் இந்த கும்பாபிஷேகம். இங்கே 33 குண்ட யாகங்களை பற்றி எங்களுடைய குருமார் ஒன்றியத்துடைய தலைவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். எல்லா அடியவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாகம் நடைபெற்றிருக்கின்றன. அதனால் இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் சகவாழ்வும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்ற நேரத்திலே பிரார்த்தித்து எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, குறிப்பாக எங்களுடைய சம்பந்த குருக்களையா அவர்கள் நீண்ட காலமான அம்பிகையினுடைய வழிபாட்டை இங்கே உதாரணப்படுத்தி இருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும், துன்பம் வருவது இயற்கை. அந்த துன்பத்திலே இருந்து விடுபடுவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய திருஞான சம்பந்த குருக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கணம் சிந்திக்க வைக்கின்ற செய்திதான் இந்த ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தையும் செய்திருக்கின்றாள் என்பதை நான் இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறேன். அதனாலே அவளை வணங்கினால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கின்ற இந்த வர்த்தக பெருமக்கள், காரைநகர் வாழ் மக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, தொடர்ந்தும் இந்த ஆலயம் நல்ல முறையிலே நடைபெற்று இப்பொழுது மகாபிஷேகம் நடைபெறப் போகின்றது, மண்டல அபிஷேகம் நடைபெற இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணி இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு அமைகின்றேன். ஓம். இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமான நலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நல்லையாதீன குருமணி அவர்கள் தன்னுடைய நல்லாசிகளை வழங்கியிருக்கின்ற வேளையிலே தொடர்ந்து இன்று நடமாடும் ஒரு ஆன்மீக சங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளையவர்களை வழிநடாத்தி ஆன்மீக சிந்தனை வட்டத்துக்குள் உட்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சின்மய மிஷன் யாக்ர சைதன்ய சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது அருளை வழங்க இருக்கின்றார்கள். ஓம் நம பார்வதி பதையே. ஆலயத்திலே இருக்கின்ற அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து சற்று பலமாக சொல்லுவோம். ஓம் நம பார்வதி பதையே. இன்னும் சற்று பலமாக அம்பாளை தரிசனம் செய்ய வரிசையிலே இருக்கின்ற அடியவர்களும் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் நம பார்வதி பதையே. 2 நிமிடங்கள் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று எங்களுடைய சிவாச்சாரியார் அவர்கள் எடுத்து சொன்ன நாமத்தை ஆலயத்திலே இருக்கின்ற அனைத்து அடியவர்களும் எங்கெங்கு இருக்கிறீர்களோ அங்கிருந்து அந்த நாமத்தை நாங்கள் அனைவரும் அடியேன் சொல்லித்தர ஓதுவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொல்லுங்க, எல்லோரும் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவரும் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய 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 ஓம் நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்சபேசா இன்பமே சூழ்க மணற்காடு முத்துமாரி அம்பிகைக்கு அரோஹராம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு குருநாதர் சுவாமி சின்மயானந்தருடைய பாதக்கமலங்களை வணங்கிக் கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற நல்ல ஆதீன சுவாமிகளுடைய பாதம் தொழுது இன்றைய இந்த கும்பாபிஷேக விழாவை நடாத்தி முடித்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய முத்துக்குமார சுவாமி குருக்கள் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து இந்த ஆலயத்திலே இருந்து அற்புதமான சிவப்பணியை பலகாலங்களாக ஆற்றியிருக்கக்கூடிய ஞானசம்பந்த குருக்களையா அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து ஏனைய இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் தெரிவித்து ஆலயத்தினுடைய மேலாண்மையினரே இங்கே இன்ற கும்பாபிஷேகம் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய நாதன் ஐயா மற்றும் ஏனைய அடியவர்கள் பரமேஸ்வரன் ஐயா என்று அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அம்பிகையினுடைய சந்நிதியிலே கூடியிருக்கின்ற அடியார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அடியேன் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று விளைகின்றேன். நாங்கள் அனைவரும் இந்துக்களாக பிறந்திருக்கிறோம். எவ்வளவு கோடி ஜென்மங்கள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம், நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத சனாதன தர்மத்திலே வந்து நாங்கள் அவதரித்திருக்கிறோம். அதற்கு எவ்வளவோ ஜென்மங்கள் நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு பாரம்பரியத்திலே ஆலயங்களை அமைத்து விஞ்ஞான ரீதியிலே பல அதிநவீனங்களை கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாக சிந்தித்து செயற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆலய வழிபாட்டு முறை கிரியைகள், அதிலே மகா கும்பாபிஷேகம் என்கின்ற அற்புதமான ஒரு கிரியை இங்கே அனைத்து சக்திகளும் இங்கே ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய ஈழத்திலே இருக்கின்ற துறவிகள் இருக்கிறார்கள், ஈழத்திலே இருக்கின்ற மூத்த சிவாச்சாரியார்கள் குருமார்கள் இருக்கிறார்கள். இலங்கை நாட்டினுடைய இந்து விவகார அமைச்சர் இங்கே விஜயம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். தமிழகத்திலே இருந்து வேத விற்பனர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நல்ல தர்ம வல்லல்கள், கொடை செய்யக்கூடிய சிவப்பணி ஆற்றக்கூடிய பெரியோர்கள் உண்மையான பக்தியோடு அம்பிகையிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்து சரணடைந்திருக்கக்கூடிய அடியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அனைவரும் இங்கே ஒன்றாக சேர்ந்து கூடியிருக்கிறோம். 33 கோடி தேவர்களும் இங்கே வந்து அம்பிகையை தரிசனம் செய்த பிற்பாடு நாங்கள் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே இந்த ஈழத்திலே சைவமும் தமிழும் மீண்டும் தலைத்தோங்க வேண்டும். அது நிச்சயமாக தலைத்தோங்கும். அது தலைத்தோங்கும் என்பதற்கு இன்றைய இந்த கும்பாபிஷேகம் ஒரு முன்னெடுத்து காட்டாக அமைந்திருக்கிறது. நடந்தவற்றை மறந்து விடுவோம், இனி நல்லனவற்றையே சிந்திப்போம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஆலயத்துக்கு ஆச்சார சீலர்களாக வந்து அனைவருக்கும் வழிவிட்டு அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஆன்மீகத்திலே செல்லக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரங்களிலும் ஓய்வு கொடுத்து ஆன்மீகம், அறநெறி, தியானம், யோகாசனம், கலை, கலாச்சாரம் என்று பலவித விற்பன்னங்களை அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் முயற்சிப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக நடைபெறும். அந்த விதத்திலே எங்களுடைய இளம் சமூகத்தினரை நாங்கள் நல்வழிப்படுத்தி மீண்டும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்யலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும் பொழுது நிச்சயமாக இந்த நல்ல மாற்றம் வரும் என்று அந்த செய்தியை இன்றைய இந்த ஆசியுரையாக அடியேன் உங்கள் முன்னிலையில் வைத்து விடைபெறுகின்றேன். ஓம் நம பார்வதி பதையே.
மெய்யன்பர்களே, இறைவனுடைய தரிசனத்தினாலே திளைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குருமார்களுடைய சுவாமிஜி அவர்களுடைய சிவாச்சாரியர்களுடைய ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது. அனைவருடைய நல்ல ஆசிகளுடன் நீங்கள் சகல செல்வ யோகமிக்க நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தொடர்ந்து இப்பொழுது குருமார்களை இங்கு அன்புக்காக வருக தந்து சிவப்பணியாற்றிய குருமார்களை சந்தோஷிக்கின்றதாகிய குரு சம்பாவனை ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வேளையிலே இப்பொழுது தொடர்ந்து பாராட்டு பத்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்வுகளும் நடைபெறிருக்கின்றது. அதனை எங்களுடைய அன்புக்குரிய காரை மதுரகிரி அவர்கள் நடாத்த இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே முதற்கண் இப்பொழுது குரு சம்பாவனை என்கின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஆசியுரைகள் வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் ஆலயத்தினருடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவாச்சாரியார் அனைவரையும் வணங்கிக் கொண்டு இப்பொழுது முதலில் சிவாச்சாரியார்கள் எல்லோருக்கும் மூத்த சிவாச்சாரியாராக விளங்குகின்ற ஸ்ரீ நகுலாம்பிக சமேத ஸ்ரீ நகுலேஸ்வர சுவாமி கோவிலினுடைய ராய ஸ்ரீ கூணா நகுலேஸ்வர குருக்கள் ஆதீனகத்தர் அவர்கள் மணற்காடு முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ ஞான சம்பந்த குருக்கள் அவர்களுக்கு இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை வாழ்த்தி வழங்கப்படுகின்ற இந்த வாழ்த்து மடல் எங்களுடைய பிரதிஷ்டா பிரதம குரு எங்களுடைய நயினை முத்துக்குமார சுவாமி குருக்கள் அவர்களுடைய திருக்கரத்தில் இந்த வாழ்த்து பாவை எங்களுடைய திருப்பணி சபையினுடைய செயலாளர் கையளிக்க ஐயா அவர்கள் ஞான சம்பந்த குருக்கள் அவர்களுடைய திருக்கரத்திலே கையளிப்பார்கள். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சமாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டிகாளி ஒளிருங்கலா பைரவி மண்டலி மாலினி சூழி வாராகி என்ற செவிரவி நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவாரே. அருள்மிகு ஸ்ரீ மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும் இவ்வேளையில எம்பெருமான் அருளினால் இவ்விழா வைபவத்தில் ஆசி உரை வழங்குவதில் மிக்க பேரானந்தம் அடைகிறேன். இன்றைய தினம் மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ அம்பாள் திருப்பணி சபையினரால் மிக பிரமாண்டமான முறையில் சகலவிதமான கிரியா நெறிகளும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் மிகுந்த அருள் கடாட்சம் கிடைத்திருக்கிறது. கும்பாபிஷேகம் நடைபெறும் வேளையில் வேத பாராயணம் முக்கியமானதாகும். அக்கினி காரியங்களில் உரிய அதிதிகளை வரவழைத்து அவர்களது அருள் கடாட்சம் கிடைக்க வழிவகுப்பது வேத பாராயணமாகும். தேவாரம் வேதசாரம் தமிழ் முறையான தேவாரம் ஓதுவதற்கு ஓதுவார் வந்திருப்பதும் விசேடமானதாகும். குமரகுருபரர் பாடிய பிள்ளை தமிழை மீனாட்சி அம்பாள் அவரது மடியில் இருந்து மகிழ்வித்தாள் என்பது வரலாறு. மகா கும்பாபிஷேகத்திலும் பங்கு கொண்டு இந்த வாழ்த்து மடலை கையளிக்கிறேன் என்று நகுலேஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள் எங்களுடைய வடபுலத்திலே இருக்கிற ஈஸ்வரங்களிலே ஒன்றாக இருக்கின்ற நகுலேஸ்வரத்தினுடைய சிவாச்சாரியார் மணற்காடு முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு திருப்பணி சபையாரை வாழ்த்தி இந்த மடலை ஐயா அவர்களுக்கு கையளிக்கிறார். இப்பொழுது திருப்பணி செல்வர் கதிர்காமநாதன் அவர்கள் முத்து குருக்களிடம் நகுலேஸ்வரருடைய வாழ்த்து மடலை கையளிக்கிறார்கள். அந்த வாழ்த்து மடலை எங்களுடைய சிவஸ்ரீ
நாவண்ணா ஞான சம்பந்த குருக்கள் கும்பநாயகி அம்பாளுடைய பிரதம குரு அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தொடர்ந்து இந்த சிவாச்சாரியார்கள் கௌரவத்தில பாராட்டு வாழ்த்து மடல். அடுத்ததாக எங்களுடைய பிரதிஷ்டா பிரதம சிவாச்சாரியார் சாகித்ய சிரோன்மணி நயினை குருமணி சிவசிறி வையண்ணா மூனாப்பானா முத்துக்குமார சுவாமி சிவாச்சாரியார் நயினை ஆதீன பிரதம சிவாச்சாரியார் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் அவர்களை நாங்கள் இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்குரிய தர்ச்சனை வழங்கிய பின்னர் இந்த கௌரவம் நடைபெறும். இப்பொழுது எங்களுடைய பிரதிஷ்டா பிரதம குரு அவர்களுக்கு திருப்பணி சபையினர் ஒரு சிறந்த விருதை வழங்குகிறார்கள். நாககும்ப வேதவாரிதி நாககும்ப வேதவாரிதி நாககும்ப வேதவாரிதி என்றால் நாகபூஷணியை பூசிக்கிற குரு, அதே வேளையில் கும்பநாயகியை பூசிக்கிற குரு. அதனாலே நாககும்ப வேதவாரிதி என்ற சிறப்பு விருதினை திருப்பணி சபையினர் வழங்குகிறார்கள். வேதத்தை விளக்குகிற பாதம், ஐயாவினுடைய பாதம் வேதத்தை விளக்குகிற பாதம், என்றும் விவேகத்தை பெருக்குகிற வேதம், என்றும் விவேகத்தை பெருக்குகிற வேதம், ஆத்ம நாதத்தை மீட்டுகிற சுருதி, பக்தி நெஞ்சத்தை வளர்க்கின்ற செயல்கள், வாழ்வு சேதத்தை அடையாமல் போகலாம். அந்த சிகரத்தை காண வைக்கும் பூசை, நெஞ்ச பேதத்தை நீக்குகிற புனித பாதை பெற்ற முத்துக்குமார சுவாமி குருக்கள் நாககும்ப வேதவாரிதியாய் வாழி, நாககும்ப வேதவாரிதியாய் வாழி என்று இந்த மணற்காடு முத்துமாரியம்மன் திருப்பணி சபையினர் இந்த பட்டத்தை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அடுத்த வாழ்த்துப்பாவுக்குரியவர் கும்பநாயகி முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தின் பிரதம குரு சிவசிறி நாவண்ணா ஞான சம்பந்த குருக்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய திருவருள்மிகு மணக்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தில் புனராவர்த்தன அற்றபண்டன ஈஸ்வர வந்தன சமர்ப்பண இத்திரியம் சப்தகுண்ட 33 குத்த உத்தோத்தம இந்த கிரியைகளை நிறைவேற்றிய சிவாச்சாரியாருக்கு வாழ்த்துப்பாவை வாசிக்கிற இந்த பணியை ஆசிரியர் கணேசமூர்த்தி அவர்களிடத்திலே இப்பொழுது வழங்குகிறேன். திருவருள்மிகு மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானத்தில் புனர்தாவன அஷ்டபந்தன ஸ்வர்ணபந்தன சமர்ப்பண திரியாத்ரிம் சத்குண்ட உத்தமோத்ம மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் சர்வபோதக சிவாச்சாரியாராக அமர்ந்து சிறப்பித்த தேவஸ்தான பிரதம சிவாச்சாரியார் எங்கள் பெருமதிப்பிற்குரிய சிவபூஜா சக்தி உபாசகர் என்னும் சிறப்பு விருதினை நாங்கள் ஞானசம்பந்த சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கின்றோம். நிறைவுக்கோர் நிலையமான ஞானசம்பந்த சிவாச்சாரியார் வாழி, நெருமறை பொருளேயான ஞானசம்பந்த சிவாச்சாரியார் வாழி, துறைதோறும் சோதியான ஞானசம்பந்த சிவாச்சாரியார் வாழி, தொன்மை பெருமையின் கும்பநாயகியின் பிரதம குருவே வாழி வாழி, இறையருள் ஆணையேற்ற சிவாச்சாரிய மணியே வாழி, ஈழத்து மணற்காட்டு தேவியின் சிஷ்யரே வாழி, மறையுள்ள வரையும்
மாண்புகள் பெருக்கி வாழி வாழி, மாநிலம் போற்றும் சிவபூஜா சக்தி உபாசகர் வாழி வாழி. கவியாக்கம் மதுர கவி காரை எம்பி அருளானந்தன். சிவபூஜா துறந்தர் சிவஸ்ரீ நாவண்ணா ஞானசம்பந்த சிவாச்சாரியார் அவர்களுக்கு சிவபூஜா சக்தி உபாசகர் என்னும் பட்டம் வழங்கி பாராட்டப்படுகின்றது. காரைநகர் மணற்காடு கும்பநாயகி முத்துமாரி அம்பாள் ஆலய திருப்பணி சபையினர் இன்று ஞானசம்பந்த குருக்கள் ஐயா அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொற்கிளி வழங்கி கௌரவிக்கின்றார்கள் திருப்பணி சபையினர். இப்பொழுது பரோபகாரி சுப்பிரமணியம் கதிர்காமநாதன் அவர்கள் ஞானசம்பந்த குருக்கள் ஐயா அவர்களை கௌரவித்து பொற்கிளி வழங்கி கௌரவிக்கின்றார். அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சின்மியா மிஷன் ஜாக்கிரத சதன்யா சுவாமி அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிக்கின்றார். பாராட்டு விழா வாழ்த்து மடல் காரைநகர் மணற்காடு திருவருள்மிகு மணற்காடு கும்பநாயகி முத்துமாரி அம்மன் தேவஸ்தான திருப்பணி வள்ளலாக விளங்கி பஞ்சதள ராஜகோபுரம், சுற்றுவீதி கோபுரங்கள், மணிமண்டபம், திருக்கோவிலை கலைக்கோவிலாக்கிய காரை மண்ணின் திருப்பணி மைந்தன் தேசம் போற்றும் சுப்பிரமணியம் கதிர்காமநாதனுக்கு தெய்வீக திருப்பணி அரசு என்னும் சிறப்பு விருதினை திருப்பணி சபையினர் வழங்கி பாராட்டி கௌரவித்து வழங்குகின்ற வாழ்த்து பாமாலை. இப்பொழுது கதிர்காமநாதன் அவர்களுக்கு திருப்பணி அரசு வாழி வாழி, தெய்வீக திருப்பணி அரசு வாழி வாழி, தெய்வீக திருப்பணி அரசன் வாழி வாழி, தெய்வீக திருப்பணி அரசன் வாழி வாழி. அன்னை வயிற்றில் குடியிருந்தீர்கள் நாதனே, அடுத்து வந்தே அவனியிற் பிறந்தீர்கள், கண்ணை விரித்தே உலகை ரசித்தீர்கள், மெல்லச் சிரித்து மழலை மொழிந்தீர்கள், பள்ளி சென்று பாடம் பயின்றீர்கள், பாரினில் நல்லறங்கள் விளைத்து உயர்ந்தீர்கள், பள்ளி சென்று பாடம் பயின்றீர்கள், பாரினில் நல்லறங்கள் விளைத்து உயர்ந்தீர்கள். முன்னை தவத்தினர் சுப்பிரமணியம் தம்பதியர்க்கு முத்தாக ஈழத் தமிழரின் சொத்தாக பிரகாசிக்கின்றீர்கள். அன்னை கும்பநாயகியின் எழிலார்ந்த திருப்பணிகளை அகல விரித்து அகிலம் போற்றும் மன்னராய் திகழ்கின்றீர்கள். திண்ணமுடன் எண்ணியதை முடித்த தெய்வீக நாதனே, தேசம் போற்றும் திருப்பணி அரசே, காரை கோவேந்தனே வாழி வாழி. நெற்றில் பார்த்தேன் அம்பிகைக்கு பாலஸ்தாபனம் என்று அறிந்தீர்கள், அருமையான திருக்கோவிலை அழகொளிரும் ஆலயமாக கட்டி முடித்தீர்கள். உங்களுக்காக இந்த கவிதையை கவியாக்கம் மதுர கவி காரை எம்பி அருளானந்தன் பரோபகாரி சுப்பிரமணியம் கதிர்காமநாதன் அவர்களுக்கு தெய்வீக திருப்பணி அரசு விருது அளித்து வாழ்த்துவோர் காரைநகர் மணற்காடு கும்பநாயகி முத்துமாரி அம்மன் ஆலய திருப்பணி சபையினர். இதனை திருப்பணி சபையின் செயலாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பாராட்டு வாழ்த்து மடல் திருவருள்மிகு மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான திருப்பணியில் தம்மை அர்ப்பணித்து திருப்பணி சபையின் செயலாளராக செயற்கரிய திருப்பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிய கணேசபிள்ளை பாலச்சந்திரன் ஜேபி அவர்களுக்கு ஆன்மீக திருப்பணி சுடர் என்னும் சிறப்பு விருதினை சைவத்தமிழ் பண்பாட்டுக் கழக பணிப்பாளர் மதுரவி காரை எம்பி அருளானந்தன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். கண்ணியம் கடமை கட்டுப்பாடு கொண்டு காருண்ய செயலராய் நல்ல சிந்தனையாளராய் புண்ணிய திருப்பணியினை நிறைவேற்றிய பாலச்சந்திரனே, புவனம் ஆளும் கும்பநாயகியின் கோவிலில் எண்ணிய திருப்பணியை நிறைவேற்றிய காரை இளவலே, ஏற்றங்களால் எம் காரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவரே, திருநமுடன் கதிர்காம வள்ளலின் கரம் பெற்றிய சீலனே, தேசம் போற்றும் ஆன்மீக திருப்பணி சுடரென பேரணிந்து வாழி வாழி. உத்தமி மணற்புறம் கும்பநாயகி அன்னையின் உணர்வினில் கலந்த திருப்பணி ஆளனே, வித்தகனாய் விளங்கினாய் புவியின் என்று அத்தனையும் அவள் தந்த பரிசன்றோ. சத்தியமாய் கும்பநாயகி எண்ணியோரெல்லாம் சரித்திரம் படைப்பதுண்டல்லவா செயலரே,
இத்தகு பெருமைகள் இன்று உனக்கு அளித்தாள் அன்னை. ஈழத்து ஆன்மீக திருப்பணி சுடர் என வாழி வாழி. கவியாக்கம் மதுரை கவிக்கார எம்பி அருளானந்தன். திருப்பணி செயலர் அவர்களுக்கு ஆன்மீக திருப்பணி சுடர் என்னும் பட்டம் வழங்கி பாராட்டுவோர் சைவ தமிழ் பண்பாட்டு கழகம். இதனை வழங்கி கௌரவிப்பவர் காரை எம்பி மதுரகவி அருளானந்தன். ஆன்மீக திருப்பணி சுடர் என்னும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இதனை மதுரகவி காரை எம்பி அருளானந்தம் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பாராட்டு வாழ்த்து மடல் காரைநகர் மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்பாளின் பஞ்சதள ராஜகோபுரம் சுற்று வீதி கோபுரங்களுடன் அழகொளிரும் கலையம்சமிக்க ஆலயத்தை நிர்மாணித்த தமிழ்நாடு சீர்காழி கொள்ளிடத்தைச் சேர்ந்த சிற்பத்துறை கலைஞர் புருஷோத்தமன் அவர்களுக்கு ஈழத்து சிற்ப கலாமணி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. எழுச்சியின் திறவுகோலே, சிற்ப எண்ணத்தின் நாற்றங்காலே, விழிப்புற்ற சைவ திருக்கோவில்களை சிற்ப விருட்சமாக்கிய சீர்காழியின் வேந்தரே, தாளாத கீர்த்திகளை குவித்து தளர்வறியாத சிற்பத்துறையை வளர்த்து தோழமை உணர்வு பொங்கிட சிற்ப தோழர் ஆயிரம் ஆயிரம் பேரை கரம் பிடித்த கலைஞரே, நீள நினைப்பதற்குரிய கும்பநாயகி கோவிலை நினைவழியா சொத்தாக நெஞ்சத்தில் பதித்த ஈழத்து சிற்ப கலாமணியாய் பேரணிந்து வாழி வாழி. கவியாக்கம் மதுரை கவி காரையம்பி அருளானந்தன். கலைஞர் புருஷோத்தமன் அவர்களுக்கு ஈழத்து சிற்ப கலாமணி விருதளித்து வாழ்த்துவோர் காரைநகர் மணற்காடு கும்பநாயகி ஸ்ரீ முத்துமாரி அம்பான் ஆலய திருப்பணி சபையினர். புருஷோத்தமன் அவர்களுடைய சகோதரர் திரு அமிர்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஈழத்து சிற்ப கலாமணி வாழி வாழி. ஈழத்து சிற்ப கலாமணி வாழி வாழி. இப்பொழுது திருப்பணி சபையின் செயலாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் அவர்கள் எங்களுடைய ஈழத்து சிற்பக்கணி கௌரவிக்கின்றார். அடுத்து காரைநகர் மணற்காடு அருள்மிகு ஸ்ரீ கும்பநாயகி முத்துமாரி அம்பாள் மகா கும்பாபிஷேக பெருவிழா. இப்பொழுது சிவாச்சாரியார்களுக்கு கௌரவிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரைநகரிலே கடந்த பல நூற்றாண்டுகளாக அருள் பொழியும் ஆலயமாக விளங்கிய மணற்காடு ஸ்ரீ முத்துமாரி அம்பிகைக்கு கடந்த 11 மாதங்களில் மிகச்சிறந்த அழகொளிரும் ஆலயத்தை அமைத்து தந்த திருப்பணி சபையினர், திருப்பணிக்கு நிதியுதவி வழங்கிய அனைத்து அடியார்களையும் இந்த நினைவில் நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய மனதார அவர்களுக்கான கௌரவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சிவாச்சாரியார்களுக்கான கௌரவம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இலங்கையினுடைய பல பாகங்களிலுமிருந்து பல்வேறு ஆலயங்களிலும் அன்றாட பூசை வழிபாடுகளை மகோற்சவ கிரியைகளையும் சிறப்பாக செய்து வருகின்ற சிவாச்சாரியார்கள் எங்களுடைய அம்பிகையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய அன்றாட கடமைகளை எல்லாம் ஒதுக்கி இன்று மணற்காடு ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பினை வழங்கியிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த எங்களுடைய ஆலய கும்பாபிஷேகத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து மிகச் சிறப்பான முறையிலே இந்த கிரியைகளை நடாத்தி வைத்தமைக்காக திருப்பணி சபையினுடைய சார்பில் எங்களுடைய காரைநகர் அம்பிகையினுடைய அடியார்கள் அனைவரது சார்பிலும் அனைத்து மக்களின் உள்ளத்தில் இருந்து எழுகின்ற அந்த உணர்வுபூர்வமான நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத தேசத்தில் இருந்தும் வருகை தந்த சிவாச்சாரியார்கள், இளம் சிவாச்சாரியார்கள் அனைவருக்கும் திருப்பணி சபையினுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக திருப்பணி சபையின் செயலாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார். ஓம் நம பார்வதிபதையே. அம்பிகையின் மெய்யடியார்களே, இன்றைய தினம் அம்பிகையினுடைய குடமுழுக்கு மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. இந்த குடமுழுக்கு விழாவினை அம்பிகைக்கு பிரதிஷ்ட பிரதம குருவாக இருந்து நடாத்தி வைத்த முத்துக்குமார் சுவாமி குருக்களுக்கு முதல்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல ஆலய பிரதம குருவாக இருந்து சர்வ போதக ஆசிரியராக இருந்து இந்த ஆலய குடமுழுக்கு விழாவிற்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கிய திரு ஞானசம்பந்த குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது புதல்வர் அடுத்த வாரிசு வாசுதேவ சர்மா அவர்களுக்கும் எனது உளம் கனிந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஏனைய சிவாச்சாரியார்கள், குறிப்பாக இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர் வாசுதேவ குருக்கள் மற்றும் பிரசாந்த் சிவாச்சாரியார் மற்றும் ஏனைய கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்த சிவாச்சாரியார்கள், இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சிவாச்சாரியார்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அம்பிகை அடியார்களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த திருப்பணியினை மிக விரைவிலே முடிவுறுத்த எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய சுப்பிரமணியம் கதிர்காமநாதன் அவர்களுக்கும் ஏனைய திருப்பணியாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு திருப்பணி சபையிலே என்னோடு தோளோடு தோள் நின்று உழைத்த சிட்சபேசன், அதேபோல இன்னும் பல பேர்கள் என்னோடு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். அதிலும் இந்த ஆலயத்தினுடைய பெருனர் நடராஜா அவர்கள், அதேபோல எஸ்டி பரமேஸ்வரன் அவர்கள் மற்றும் திருப்பணி சபையினுடைய அங்கத்தவர்களுக்கும் எனது இந்நேர நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வளர்ந்த வரலாறு மிகவும் சுவையானது, பக்திமயமானது, பார்த்தவர்களை பரவசிக்க செய்தது. இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக நாம் எவரிடமும் கையேந்தி வீடு தேடி செல்லவில்லை. அவர்களாக முன்வந்து இந்த திருப்பணிக்கு உதவினார்கள். அதனூடாக 365 நாட்களுக்குள்ளாக, அதாவது பாலஸ்தாபனம் நடைபெற்று 365 நாட்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி, ஆனால் இன்று 2ஆம் தேதி 7 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்தினுடைய சகல திருப்பணிகளும் கிட்டத்தட்ட 11.5 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் என்னால் என்னையே நம்ப முடியவில்லை. அதை அம்பாளின் சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த திருப்பணியிலே இணைந்து செயலாற்றிய அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது. அதேபோல இந்த அம்பாள், உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு சமயம் வங்கியிலே
காசோலை வழங்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்திலே எங்கள் வங்கி கணக்கிலே பணம் இல்லை. ஆனால் என்னுடன் சக தலைவர் நடராஜா அவர்களும் சித்சபேசன் அவர்களிடமும் எனது நிலையை கூறிய போது சித்சபேசனும் நானும் முடிவெடுத்தோம், திருப்பணி உண்டியலை திறந்து பார்ப்போம் என்று. அந்த திருப்பணி உண்டியலை திறந்து பார்த்தபோது 5 லட்சம் ரூபாய், 5000 ரூபாய், 5000 ரூபாய்கள் அந்த உண்டியலிலே இருந்தது. அன்றைய தினம் எங்களுக்கு வங்கிக்கு செலுத்தப்பட வேண்டிய பணம் 4,87,000 ரூபாய். 5,21,000 ரூபாய் அன்றைய தினம் உண்டியலிலே இருந்து எம்மால் எடுத்து அது வங்கியில் இடப்பட்டது. அதே போல இன்னும் சொல்ல போனால் அம்பிகை வெள்ளை பாம்பு உருவம் எடுத்து இங்கே வந்து இந்த ஆலய முன்றலுக்குள்ளே உள்ள அருகாமையில் உள்ள வீட்டுக்கு வருகை தந்த போது அந்த படத்தினை நாம் எமது இணையதளத்தின் ஊடாக பிரசுரித்தோம். அதனூடாக எங்கள் திருப்பணிக்கு கிடைத்த பணம் 65 லட்சம் ரூபாய். ஆகவே அம்பாள் தான் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று தனக்காக பணம் சேர்த்திருக்கின்றாலே ஒழிய பாலச்சந்திரனோ நடராஜாவோ சித்சபேசனோ அல்ல. இன்று கதிர்காமநாதன் அவர்கள் இந்த ஆலய திருப்பணிக்கு எவ்வளவு தொகை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வாயிலே விரல் வைத்து அடைத்து விடுவீர்கள். எனக்கு தெரிய இன்றைய கும்பாபிஷேகத்தினுடைய கணக்கு எனக்கு தெரியவில்லை அவர் எவ்வளவு செலவழித்திருக்கிறார் என்று. ஆனால் இதுவரை எனக்கு தெரிய இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி சபையினரிடம் 5,30,00,000 ரூபாவினை காசாக வழங்கியுள்ளார். அப்படியான ஒரு நல்ல உள்ளம் எங்கள் அம்பாளினுடைய ஆலய திருப்பணிக்கு வந்து கிடைத்தது உண்மையிலேயே அம்பாள் செய்த பாக்கியம். இந்த திருப்பணி சபை வளர்ந்ததிலே இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. திருப்பணி சபையினுடைய வரலாறை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த திருப்பணி சபை உருவாக்குவதற்கு 2 முறை முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சி சில விசமிகளால் குழப்பப்பட்டது. 3வது முறை முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த விசமிகளை அடக்கி ஒடுக்கி அந்த திருப்பணி சபை உருவாவதற்கு அம்பாள் பின்புலத்திலே நின்று செயற்பட்டதன் விளைவு எங்களுக்கு நீதிமன்றத்திடம் இருந்து திருப்பணி செய்வதற்கான அனுமதி கிடைத்தது. திருப்பணி செய்வதற்கு அனுமதி கிடைத்த போது நீதிமன்றம் எங்களுக்கு விதித்த ஆணை, கோவிலை இடிக்க முன்பு எவ்வளவு கோவிலுக்கு செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு பணமும் நீங்கள் வைப்பிலிட வேண்டும் என்று. நான் பரமேஸ்வரன் 2 பேரும் பெருனரிடம் சொன்னோம், நாங்கள் உடைக்கின்றோம், செய்கின்றோம், காசு வரும், வராவிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு, எங்களை உடைக்க விடுங்கள், திருப்பணியை செய்ய விடுங்கள் என்று கேட்டோம். அதே போல திருப்பணி தொடங்கப்பட்டது. திருப்பணி தொடங்கி 2வது நாள் என்னிடம் ஒரு அம்மா வந்து 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த திருப்பணியினை தொடக்கி வைத்தார். அந்த அம்மா இங்கே உள்ள ஒரு அம்மா தான். ஆனால் என்னிடம் அந்த பணத்தை தந்தவர் அன்றைய தினம் லண்டன் மாநகரிலே வசித்திருக்கின்றார். இது எனது பின்னைய ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்ட ஓர் உண்மை. இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் அந்த 30,000 ரூபாவை தந்த அம்பாள் அதற்கு பின்பாக திரு நாதன் அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு இப்படி அம்பாளுக்கு ஒரு திருப்பணி தொடங்கி இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன், என்னையும் இந்த திருப்பணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்று வினாவினார். நான் சொன்னேன், நல்ல வேலை செய்வதற்கு யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக வந்து இணைந்து கொள்ளலாம் என்று. நேற்றைய பால்குட பவனி ஆரம்பமானது வாரிவளவு பிள்ளையார் ஆலயத்திலிருந்து. ஏனென்று சொன்னால் அந்த வாரிவளவு பிள்ளையார் ஆலயத்திலே தான் நானும் கதிர்காமநாதனும் முதல் சந்தித்து கொண்ட 2013ஆம் ஆண்டு தேர் திருவிழாவின் போது நானும் திரு கதிர்காமநாதன் அவர்களும் முதலிலே சந்தித்து கொண்டது வாரிவளவு பிள்ளையார் ஆலயத்திலே. அதே போல நேற்றைய தினம் வாரிவளவு பிள்ளையார் ஆலயத்தில் இருந்துதான் அந்த பால்குட பவனி இங்கே எடுத்து வரப்பட்டது. அதே போல இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் ஒருபுறம் நடந்துவிட்டு கொண்டிருக்க இந்த திருப்பணியினை குழப்புவதற்கு சில தீய சக்திகள் முயன்றனர். அந்த முயற்சிகளுக்கெல்லாம் நாம் அவ்வப்போது பதில் சொல்ல வேண்டிய
கடமை எமக்கு இருந்தது. இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி, திருப்பணியினுடைய வேகம், திருப்பணியினுடைய மறுமலர்ச்சி இவைகளை பொறுக்க முடியாதவர்கள் இந்த திருப்பணியினை குழப்புவதற்கு பல வகைகளிலும் பல வழிகளிலும் முயற்சி செய்தார்கள். இவை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி கும்பாபிஷேகத்தினை திறம்பட அமைத்து தந்த அம்பாளுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வழக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த அம்பாளினுடைய இன்றைய கும்ப பவனியின் போதும் சில இடையூறுகள் நடத்துவதற்கு விசமிகளால் திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. அவைகளை எனக்கு அவ்வப்போது அறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகள் என்னால் மேற்கொள்ளப்பட்டு அம்பாளினுடைய குடமுழுக்கு இனிதாக நிறைவேறுவதற்கு உதவி புரிந்த அந்த அம்பாளுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றியை என்னுடைய அம்பாளுடைய பக்தர்கள் சார்பிலே தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த பிரதம சுவாச்சாரியார் அவர்களை பற்றி தேவையில்லாத துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. அதே போல திருப்பணி சபையினரை பற்றி தேவையில்லாத துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையாக திருப்பணிகள் தடைப்பட்டிருக்கும். ஆனால் நாங்கள் அவைகளை கவனத்தில் எடுக்கவில்லை, அதனை காரியத்தில் எடுக்கவில்லை. நாம் அம்பாளினுடைய கும்பாபிஷேகத்தை நோக்கி நகர்ந்தோமே ஒழிய எதிரிகள் விட்ட பானங்களுக்கு நாங்கள் அடிபணியவில்லை. இந்த மணக்காட்டு முத்துமாரி அம்பாள் யார் என்பதை இந்த மணக்காடு முத்துமாரி அம்பாளினுடைய அடுத்த கும்பாபிஷேகத்திற்கு முன்பதாக இந்த கும்பாபிஷேகத்திற்கு எதிரிகளாக விளங்கியவர்களுக்கு அம்பாள் தகுந்த பாடம் படிப்பித்து கொடுப்பா என்ற நல்ல ஒரு வேண்டுதலோடு எனது இந்த உரையினை முடித்துக் கொள்வதற்கு முன்பதாக இந்த ஆலயத்தினை புனரமைத்து தந்த திரு புருஷோத்தமன் அவர்கள், அந்த ஆலய கதவு சிற்ப வேலைகளை செய்து தந்த நடராசா அவர்கள், வெளி கட்டுமான வேலைகளை செய்து தந்த அருள்ராசா அவர்கள், அதே போல இந்த ஆலய கொட்டகையை கொங்கிரீட்டினால் அமைத்து தருவதற்கான சட்டரிங் வேலை செய்த வரதராசா அவர்கள், இந்த ஆலய மின்னணைப்பு வேலைகளை செய்து தந்த லிங்கராசா அவர்கள், அதே போல டெராசோ வேலைகளை செய்து தந்த ரகுலிங்கம் அவர்கள் ஆகியோருக்கும் எனது இதயங்கனிந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயத்தினுடைய 32 தூண்களுக்கும் உரிமைக்காரர்கள் யார் என்பது இந்த ஆலயத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னொரு அன்பர்கள் செய்த திருப்பணி சம்பந்தமான விடயங்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த ராஜகோபுரம், பிரதான கோபுரம், அதாவது அதனையும் அதனுடன் இணைந்த 2 மணி கோபுரத்தினையும் மணிமண்டபத்தினையும் அமைத்து தருவதாகத்தான் திரு நாதன் அவர்கள் முதலிலே கூறினார். ஆனால் பின்பு இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் முடிவுறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அவர் தெற்கு, மேற்கு, வடக்கு கோபுரங்களுக்கான பூர்ண அனுசரணையினையும் வழங்கி எங்களை கௌரவப்படுத்தி இந்த இடத்திலே முழு திருப்பணியினையும் நிறைவேற்றி கும்பாபிஷேகத்தினை நடத்திய சிறப்பினை அம்பிகைக்கு சமர்ப்பணமாக்கி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.